வரும், ஆனா வராது. ஹலோ சினிஃபன்ஸ், அண்ட் சித்தா சௌந்தரராஜன். ஹேல்மெரி வீடியோவுக்கு 200 வியூஸ் போயிருச்சு. ஸோ உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. ஸோ ராமா ஃபிலிம்ஸையும் கத்தனா ட்ரெய்லரையும் கம்பேர் பண்ணி ஒரு விஎஃப்எக்ஸ் அனாலிசிஸ் வீடியோ ஒன்று போட்டிருக்கு. அதையும் முடிஞ்சா செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த வீடியோவில் லைக் படத்தோட பேக் ஸ்டோரி அண்ட் ட்ரெய்லர் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் ரோல் தி இன்ட்ரோ. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த படத்தோட பேக் ஸ்டோரியை பார்க்கலாம். 2019 எஸ்கேவை வந்துட்டு ஹீரோவா வச்சு லைகா ப்ரொடக்ஷன்ஸோட ப்ரொடக்ஷன்லாம் வந்துட்டு இந்த படத்தை பண்றதா இருந்துச்சு. எல்ஐசி அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் வச்சிருந்தாங்க. அப்போதைக்கு அனௌன்ஸ் ஆகல, பட் ரூமர் அங்கங்க போயிட்டு இருந்துச்சு, லீக்னு கூட சொல்லலாமே. ஸோ அந்த சமயத்துல இந்த படம் பண்றதா இருந்துச்சு. ஸோ அந்த சமயத்துல வந்துட்டு லைகா ப்ரொடக்ஷன்ஸ் வந்துட்டு 2.0 பண்ணியிருந்தாங்க கரெக்டா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 2018. அந்த படத்தோட அடியை தொடர்ந்து வந்துட்டு மறுபடியும் ஒரு ஃபியூச்சர் படம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்துல இருந்து லைகா ப்ரொடக்ஷன்ஸ் விலகிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா எஸ்கேவுமே டாக்டர் படத்தோட ஒர்க்ல பிஸி ஆயிட்டாரு. ஸோ அந்த வேலைக்கு அப்படியே போயிட்டாரு. ஸோ அந்த படத்தோட ஸ்கிரிப்ட் வந்துட்டு அப்படியே ஷெல்வ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் லாக்டவுன் அது இதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா டிலே ஆயிடுச்சு. இதுக்கு நடுவில் வந்துட்டு இது வேலை கேட்காதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி 2016 அனௌன்ஸ் பண்ண காத்து வாக்குல 2 கதல் அப்படிங்கிற ஸ்கிரிப்ட் எடுத்து விக்னேஸ்வரன் வந்துட்டு விஜய் சேதுபதி வச்சு அந்த படத்தை தொடங்கினாரு. ஸோ அதுக்கப்புறம் மார்ச் 2022 அந்த படம் வந்துட்டு ரிலீஸ் ஆச்சு. கரெக்டா 7 மாசம் கழிச்சு லவ் டுடேன்னு சொல்லிட்டு ஒரு படம் வருது. பிரதீப் ரங்கநாதன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டார் உருவாகிறாரு. அண்ட் அதுக்கப்புறமா பிரதீப் ரங்கநாதன் வச்சு இந்த படத்தை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு விக்னேஸ்வரனுக்கு தோணுச்சு போல இருக்கு. அப்புறமா அந்த ஸ்கிரிப்ட் ஒர்க்குன்னு சொல்லிட்டு அதை டெவலப் பண்ணி அதுக்கப்புறம் அதை கொண்டு போய் நம்ம பிஆர் கிட்ட காமிச்சு இந்த படத்துக்கான இந்த வேலையை தொடங்கி அதுக்கப்புறம் செப்டம்பர் 2023 இந்த படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட்ங்கிறத கொடுக்குறாங்க. காத்து வக்கல் 2 கதல் படத்தை ப்ரொடியூஸ் பண்ண அதே 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோஸ் ப்ரொடக்ஷன்ஸ்ல ரவுடி பிக்சர்ஸும் சேர்ந்து இந்த படத்தை வந்துட்டு அனௌன்ஸ் பண்றாங்க. எல்ஐசி அப்படிங்கிற டைட்டில் லவ் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் சொல்லிட்டு டிசம்பர்ல அனௌன்ஸ் பண்றாங்க 2023. அதுக்கப்புறம் ஜனவரி 2024 ஷூட்டிங்கை தொடங்கி 2025 ஏப்ரல் வரையுமே ஷூட்டிங் வந்துட்டு நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ இதுக்கு நடுவுல இந்த ஷூட்டிங்க்கு நடுவுலயே இந்த படத்து மேல எல்ஐசி கம்பெனி வந்துட்டு காப்பிரைட் இஷ்யூமே போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா இந்த படத்தோட டைட்டில் மாற்ற வேண்டிய சுச்சுவேஷன் ஏற்பட்டு எல்ஐசி அப்படிங்கிறத எல்ஐகேன்னு மாற்றி கார்பரேஷனை கம்பெனி ஆக்கினாங்க. ஸோ அதுக்கப்புறம் படத்தோடையுமே வந்துட்டு இது ஷூட்டிங்க்கு நடுவுல இந்த கேஸுங்கிறத போட்டதுனால அப்ப இருந்தே ஸ்கிரிப்ட் ஒர்க்ல சில விஷயத்த சேஞ்ச் பண்ணி படத்தோட இந்த ஆப்புங்கிற பேர் வந்துட்டு எல்ஐசின்னு வைக்காம லைக்னு மாற்றி நிறைய விஷயத்த மாற்றி அப்பவே ஷூட்டிங்லேயே கொஞ்சம் ரெக்டிஃபைங்கிறத பண்ணிட்டாங்க. எண்டில் பண்ணியிருந்தா பிரச்சனையாக தான் இருக்கும். ஸோ மொத்த ஒர்க்கும் முடிச்சதுக்கு அப்புறமா 18 செப்டம்பர் வந்துட்டு இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ரிலீஸ் டேட் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்றாங்க. 18 செப்டம்பர் 2025. ஸோ அப்போதைக்கு வந்துட்டு இந்த படத்தோட ரிலீஸ் டேட்டுங்கிறத அங்கே ஃபிக்ஸ் பண்ணி கொஞ்ச நாள் அந்த ரிலீஸுக்கு கொஞ்ச நாள் முன்னாடியே விஎஃப்எக்ஸ் ஒர்க் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பெண்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த படத்தை தீபாவளிக்கு புஷ் பண்ணாங்க. ஸோ தீபாவளிக்கு புஷ் பண்ண கொஞ்ச நாள்லயே வந்துட்டு டூட் படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சு. ஸோ அந்த ட்ரெய்லர்ல டூட் தீபாவளி அப்படின்னு சொல்லிட்டு டூட் படத்தை தீபாவளிக்கு வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ 2 படத்துமே கிளாஷ் ஆகிற நிலைமைக்கு ஏற்படும் போது மைத்ரி மூவி மேக்கர்ஸும் 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோஸும் உட்காந்து பேசி ஒரு முடிவெடுத்து எல்ஐகே வந்துட்டு அங்கிருந்து தள்ளி போய் 18 டிசம்பர் அப்படிங்கிற டேட்டுக்கு போனாங்க. ஸோ அதுக்கப்புறம் டூடுங்கிறது ரிலீஸ் ஆச்சு. அண்ட் 18 டிசம்பருக்கு பக்கம் வரும்போது இந்த படம் மறுபடியும் தள்ளி போய் February 14 அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் வந்துட்டு போட்டிருந்தாங்க. ஸோ பொங்கல் வந்துட்டு ஜனநாயகன் பராசக்திங்கிறது வரதுனால இப்போதைக்கு வந்துட்டு இந்த படத்தை February 14 அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. ஸோ இப்போதைக்கு இந்த டேட்ல ரிலீஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு படத்தோட டீமே நம்பிக்கையில் இருக்கும்போது ஜனநாயகனுடைய இஷ்யூங்கிறது தொடங்குச்சு. ஸோ சென்சார் சர்டிஃபிகேட் இஷ்யூனால ஜனநாயகன் ரிலீஸ் ஆகாம போனதுனால ஜனநாயகன் வந்துட்டு பிப்ரவரியில எந்த டேட்ல வேணாலும் ரிலீஸ் ஆகலாம், சொல்லாம ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ரூமர்ஸ் ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த சமயத்துல நம்ம திடீர்னு ரிலீஸ் பண்ணி ஜனநாயகன் February 14 வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம படங்கிறது அடி வாங்கிருன்னு சொல்லிட்டு அங்க February 14 இருந்துமே இந்த படங்கிறது தள்ளி போச்சு, டேட் அனௌன்ஸ் பண்ணாம. ஸோ அதுக்கப்புறம் கடைசியில இப்போதைக்கு 3rd ஏப்ரல் இந்த படத்தோடைய ரிலீஸ் டேட் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணி ஸோ 3rd ஏப்ரல் இந்த படம் வந்துரும் குட் ஃப்ரைடே முன்னிட்டு அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கும்போது படத்தோடைய ரிலீஸ்க்கு 2 நாள் முன்னாடி ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணி 1 வீக் இந்த படத்தை வந்துட்டு போஸ்ட்பான் பண்ணி இந்த படத்துக்கான சாங் அனௌன்ஸ்மெண்ட்டுமே கொடுத்துருந்தாங்க. அண்ட் இதை தொடர்ந்து இன்னைக்கு ட்ரெய்லருமே ரிலீஸ் ஆயிடுச்சு. படம் வந்துட்டு 10th ஏப்ரலுக்கு வரப்போகுது. ஸோ இதுக்கு நடுவில் வந்துட்டு விக்னேஸ்வரன் இந்த படத்தை ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் வந்துட்டு 2019 வச்சிருக்கும் போது எஸ்கேவுக்கு அப்போதைக்கு இந்த ஸ்கிரிப்ட் வந்துட்டு 2030 தான் இந்த ஸ்டோரியை வந்துட்டு ரெடி பண்ணி வச்சிருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் இந்த படம் தள்ளி தள்ளி போக 2030 இருந்து 2035 அதுக்கப்புறம் 38 சொல்லிட்டு தள்ளி இப்போதைக்கு 2040 கொண்டு வச்சிருக்காரு. இன்னமும் இந்த படம் டிலே ஆயிருந்துச்சு அப்படின்னா 2045 தான் கொண்டு போயிருக்கணும். எங்க கொண்டு வந்து நிறுத்திக்கிற பாத்தியா? ஸோ இப்போதைக்கு இந்த படத்தோட ட்ரெய்லருங்கிறது வந்துருச்சு. இந்த ட்ரெய்லரோட அனாலிசிஸ் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். ஓப்பனிங்ல சொன்ன மாதிரி 2014 தான் இந்த படங்கிறது தொடங்குது. லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிசினஸை தொடங்கி லைக்னு ஒரு ஆப் மூலயமா லவ்வை இன்ஷூர் பண்றது எஸ்ஜே சூரியன் அப்படிங்கிற கேரக்டர் பண்றாரு. அண்ட் ஒரு செப்பரேட்டான ஒரு மொபைல் சிப்பு மாதிரி தான் இருக்கு. ஒரு மொபைல் அது ஒரு சிப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதை அவங்க மாட்டிப்பாங்க போல இருக்கு.
அண்ட் அது ஒரு ஃபுல் கேஜெட்டா தெரியுது. எனக்கு தெரிஞ்சு இந்த ஆப் வந்துட்டு சும்மா ஜோசியம் பாக்குற மாதிரி இருக்காதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பார்த்தோன்னே உங்களுக்கு செட் ஆகாது, இவங்களுக்கு செட் ஆகும் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்காதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இவங்களோட கேரக்டர்ஸை அனலைஸ் பண்ணி இவங்களோட முடிவுகள் என்னவா இருக்கும் அப்படிங்கறத கணிச்சு ஒரு ப்ராபபிலிட்டி வந்துட்டு போட்டு ஒரு மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுல மூலியமா தான் இவங்களுக்கு 2 பேத்துக்கு சேருவாங்க சேர மாட்டாங்க அப்படிங்கறத சொல்லுன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். பட் ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது எப்பயுமே வந்துட்டு ரியாலிட்டி கிடையாது. ப்ராபபிலிட்டி ஒரு சாத்தியக்கூறு தான். இப்படி நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாத்தியக்கூறு தான். பட் அதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. சம்டைம்ஸ் அது நடக்காமலும் போகலாம். ஸோ அந்த வகையில இந்த ஸ்டோரியை பொறுத்தவரையும் வந்துட்டு இந்த லைக்குங்கிற இந்த ஆப் மூலயமா வந்த எல்லா ப்ராபபிலிட்டிலையுமே இவங்க 2 பேரும் சேர மாட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த 2 இண்டிவிஜுவல்ஸுமே சண்டை போட்டு அதுக்கான விஷயங்களும் தொடங்கி அவங்க உண்மையிலேயே சேராம போயிருக்கலாம். பட் இந்த ஸ்டோரியை பொறுத்தவரையும், அதாவது நம்ம பிரதீப் ரங்கநாதனுடைய ஸ்டோரியை பொறுத்தவரையும் வந்துட்டு என்னதான் ஆப் வந்துட்டு சேர மாட்டாங்க அப்படின்னு சொன்னாலுமே பிரதீப் ரங்கநாதனுடைய கேரக்டர் வந்துட்டு இல்ல ஆப் வந்துட்டு சும்மா தான் சொல்லுது அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய ஒரு கேரக்டரா தான் இருக்காரு. ஏன்னா அவர் வந்துட்டு இந்த ஆப் இதுன்னு சொல்லிட்டு இந்த இன்டர்நெட்டுக்குள்ளலாம் இல்லாத ஒரு ஆளு. அவரோட பேக் ஸ்டோரிங்கிறது கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருக்கு. ஸோ அதனால இந்த ஆப்பை ஜஸ்ட் அவர் வந்துட்டு ஒரு ஆப்பா தான் பாக்குறாரு. அதுதான் உண்மை, அதுதான் கடவுளுங்கிற மாதிரி நினைக்கல. அதனாலதான் அவரு ரியாலிட்டிங்கிறது வேற, ஆப் சொல்றதெல்லாம் நம்பணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிற ஒரு ஆளா இருக்காரு. ஸோ அதனாலயே இந்த ஆப் வந்துட்டு ப்ராபபிலிட்டியை மட்டும்தான் சொல்லும், உண்மையை சொல்லாது அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு வரும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் இந்த கதை. லைக்னால நான் சந்தோஷமா இல்லைன்னு ஒருத்தனை கை தூக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போதே நம்மால் வந்துட்டு உள்ள வராப்புல. பிரதீப் ரங்கநாதன் பேர் வந்துட்டு வைப் வாசை அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. பசுமை உலகம்னு ஒரு செப்பரேட்டான ஸ்பேஸ்ல இருந்து வராப்புல. ஸோ ஒரு ஃபியூச்சர் வில்லேஜ் மாதிரி தெரியுது. சீமான் தான் அப்பா கேரக்டர் பண்ணியிருக்காரு. சித்தப்பு நீங்க எப்ப வந்தீங்க? என்ன நீ பார்க்கவே இல்லையா? இல்லையா சித்தப்பு? கராத்தே எல்லாம் கத்து கொடுத்துட்டு பயங்கரமா இருக்கு அந்த இடமே. ஸோ இயற்கையோட வாழ்ற ஒரு ஆட்கள் போல இருக்கு. அங்க வந்துட்டு மொபைல்ஸால பாதிக்கப்பட்டவங்களை சரி பண்ற ஒரு மென்டல் ஆஸ்பத்திரி மாதிரியே வந்துட்டு அந்த இடத்த வச்சிருக்காங்க. ஸோ அப்படின்னு சொல்லலாம், மென்டல் ஹாஸ்பிட்டல்னு சொல்லலாம். அங்கதான் தீமாவை வந்துட்டு நம்ம வாசியை பாக்குறாப்புல. அங்க இருந்தா லவ் வருதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்புறம் சிட்டிக்கு எப்படி வந்தாரு அந்த கதையெல்லாம் வந்துட்டு இந்த கதையில காட்டல. இந்த லைக் ஆப்போடைய வாய்ஸா வந்துட்டு நம்ம வாசிதான் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வெல்கம் டு லைக், இந்த மாதிரி வந்துட்டு இது பண்ணுங்க அது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸ் வந்துட்டு நம்ம வாசியை தான் கொடுத்துட்டு இருக்காரு. பட் இதுக்கு பின்னாடி என்ன, இந்த ஆப் என்ன அப்படிங்கிறது வாசிக்கு தெரியல. வாசிக்கு அந்த ஆப் யூஸ் பண்றதுல பெருசா இன்ட்ரெஸ்டும் இல்ல. தீமாக்காக தான் அந்த ஆப்புக்குள்ள ஃபர்ஸ்ட் அவர் வராது போல இருக்கு. ஸோ அவரை பொறுத்தவரையும் வந்துட்டு இந்த ஆப் கடவுள் அப்படிங்கிற மாதிரி எண்ணமே கிடையாது. மற்ற கேரக்டர்ஸ் இந்த படத்துல வர மீதி எல்லா மனுஷங்களுமே, இந்த ஆப் யூஸ் பண்ற எல்லா மனுஷங்களுமே இந்த இன்டர்நெட் அப்படிங்கிறது தான் கடவுளாகவும் இந்த ஆப் ஒரு கடவுளாகவும் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது நம்மால் ஃபர்ஸ்ட் சும்மா தான் இந்த ஆப் வந்துட்டு தீமாக்காக தான் யூஸ் பண்ற மாதிரி தெரியுது. அதனாலதான் அவர் வந்துட்டு இந்த ஆப் சொல்றது நம்பல போல இருக்கு. ஸோ ஸ்டார்டிங்ல இவங்களோட இந்த மேட்ச்ங்கிறது தொடங்கி இந்த டேட்டிங் பீரியடுங்கிறது முடியும் போது இவங்களுக்குள்ள செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப் சொல்லிடுது போல இருக்கு. ஸோ அதுக்கப்புறமா தான் பிரேக்கப்ங்கிறது நடக்குது. தீமா பிரேக்கப் பண்ணாலுமே வந்துட்டு நம்மால் வந்துட்டு ஆப் சொல்றதெல்லாம் எப்படி நம்பிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாப்புல. ஸோ இதுக்கு நடுவுல தீமாவோட கேரக்டரை பொறுத்த வரைக்கும் நோமோபோபிக்னு சொல்லியிருக்காங்க. சொல்றது யாருன்னு பாருங்க, இவர் வந்துட்டு ஒரு பெங்களூர் தமிழியன், ஒரு இன்ஸ்டாகிராம் கிரியேட்டர். இந்த படத்துல ஃபீச்சர் ஆயிருக்காரு, சந்தோஷம். கமிங் பேக் டு நோமோபோபிக், மொபைலாலேயே வளர்க்கப்பட்ட கேரக்டர். ஸோ சின்ன வயசுல இருந்தே மொபைலாலேயே அடிக்ட் ஆகி அதனாலேயே வளர்க்கப்பட்ட ஒரு கேரக்டருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி இந்த மொபைலுங்கிறது இல்லைன்னா அந்த கேரக்டரை செத்துருவாங்க போல இருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் தீமாவுடைய கேரக்டர் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல இருந்து தீமா எப்படி வெளியே வர போறாங்கிறது தெரியல. அண்ட் நடுவுல வந்துட்டு ஆக்ட்ரஸ் கௌரியை காமிச்சிருக்காங்க. கௌரி வந்துட்டு வாசியோட ஒரு ஒன் சைட்லவா வராங்க. அண்ட் யோகி பாபு வந்துட்டு தீமாவோட ஒரு ஒன் சைட்லவா வராப்புல. ஸோ இப்போதைக்கு வந்துட்டு வாசியை பொறுத்த வரைக்கும் லைக் சொல்றதை நம்புற தீமாவை காப்பாற்றணும் அப்படின்னா லைக் சொல்றது எல்லாமே உண்மை இல்லை அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணணும். சூரியனை பொறுத்த வரைக்கும் அவர் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு ஆப்போட ஓனரா இல்லாம ஒரு ஈவில் மைண்டுக்குள்ள போறாப்புல. இவன் வந்துட்டு தீமா கூட சேர்ந்துட்டான் அப்படின்னா இந்த ஆப்பை வந்துட்டு யூஸ் பண்ண எல்லாருமே வந்துட்டு இந்த ஆப் போய் சொல்லுதுன்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. நம்ம ஆப் வந்துட்டு நஷ்டத்துல போய் முடிஞ்சிடும், நம்ம நடுத்தர நிக்க வேண்டியதான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சேரக்கூடாதுங்கிறதுக்காகவே மிகப்பெரிய மாஸ்டர் பிளான் எல்லாம் போடுறாப்புல. டேய் யாழ் நீ மட்டும் கிடைக்கல நான் பாக்ஸிங் வரவே மாட்டேன். இட்ஸ் a true love, you know. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுங்கிறதா மெயினா கதையா போகுதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். வாட் ப்ரோ இட்ஸ் ராங் ப்ரோன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டுட்டு இருக்காரு யூடியூப் மாதிரி ஒரு ஆப்ல. நம்ம வாசே லைவ் போயிட்டு இருக்காப்ல, நிறைய வியூஸ் எல்லாம் போற மாதிரி காட்டுறாங்க. ஸோ இவருடைய இந்த ஆப் எப்படி ஒர்க் ஆகுது, இதுக்கு பின்னாடி என்ன இருக்குங்கிறத அனலைஸ் பண்ணி அதுக்கு பத்தின சில விஷயங்கள்ங்கிறத இன்டர்நெட்ல ரிவீல் பண்றதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காரு போல இருக்கு. அனிவைஸ்ல ஒரு ரோபோட்டை காமிச்சிருக்காங்க. ஸோ அந்த ரோபோட் கூட ஃபைட் எல்லாம் இருக்குது. அண்ட் வந்துட்டு கடைசியில ஒரு ஹார்ட்டோடைய வேலையை எந்த ஆப்பாலையும் பண்ண முடியாதுன்னு நான் நிரூபிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொபோட்டிக் ஆம்ல ரெடி பண்ணிட்டு வராப்புல நம்ம பிஆர். ஃபார் ஃப்ரம் ஹோம் தான் ஞாபகம் வந்துச்சு இந்த ஷாட்டை பார்த்த உடனே. நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. ஸோ ஒரு ஓவராலா ஒரு நல்ல ட்ரெய்லர் பார்ப்போம். பட் நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸ் லோவாவே வச்சுக்கலாம். ஏன்னா இது வந்துட்டு கிட்டத்தட்ட 7 வருஷம் பழைய கதை அண்ட் 1 வருஷம் பழைய படம். 1 வருஷத்துக்கு முன்னாடி இந்த படத்தை எடுத்து முடிச்சிட்டாங்க. இப்போதைக்கு 1 வருஷம் கழிச்சு தான் ரிலீஸ் ஆகுது. இதுல இருக்கக்கூடிய
இந்த மீம் விஷயங்கள், இந்த ட்ரெண்ட் ஆகிற விஷயங்கள்லாம் அப்போ ட்ரெண்டா இருந்தது தான். ஸோ ஒரு வருஷம் கழிச்சு தான் வருதுங்கும் போது பெருசா அந்த விஷயங்கள்லாம் நமக்கு வந்துட்டு ஒர்க் ஆகுமாங்கிறது தெரியல. 2 மாசம் ஒரு படம் டிலே ஆனாலே நிறைய விஷயங்கள் ஒர்க் ஆகாம போய்கிட்டு இருக்கு. ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த படத்தை பொறுத்தவரை எனக்கு இருக்கிற ஒரே ஒரு கன்சர்ன் என்னன்னா, பிஆர் டெம்ப்ளேட்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்நெட்ல ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்கு. பிஆர் படங்கள்னாலே வந்துட்டு பாடி ஷேமிங் காமெடி வச்சுக்கிட்டு ஹீரோயின்ஸை வந்துட்டு மொக்கையா காமிச்சிட்டு லூஸ்தனமா காமிச்சிட்டு இந்த மாதிரி தான் இருக்கும்னு சொல்லிட்டு இன்டர்நெட்ல பேசிட்டு இருக்காங்க. இந்த படத்துல லிட்டரலா ஹீரோயின் கேரக்டரே லூசு தான். அண்ட் யோகி பாபு வந்துட்டு ஆல்ரெடி விசித்திரமா தான் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. பாடி ஷேமிங் காமெடிங்கிறது ட்ரெய்லர்ல இல்ல, பட் பார்க்கும்போது ஒரு விசித்திர ஆள் மாதிரி தான் காமிச்சிட்டு இருக்காங்க. ஒரு நார்மலான ஆள் மாதிரி காட்டல. படத்துல பாடி ஷேமிங் காமெடி அந்த மாதிரி எதுவும் இல்லாம இருந்தா நல்லா இருக்கும். ஆல்ரெடி பிஆரை போட்டு அடிக்கிறதுக்கு எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. இந்த படம் அந்த மாதிரி ஆகாம இருக்கணும். அண்ட் பிஆரோட கெரியரை வந்துட்டு கவுத்தூர்றதுக்கு தான் விக்னேஷன் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்தே வந்துட்டு பேசிட்டு தான் இருக்காங்க. பார்ப்போம் இந்த படம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த படம் வந்துட்டு லவ் டுடே முடிச்ச உடனே எடுத்து முடிச்ச படம். ஸோ அப்பவே எடுத்து முடிச்ச படம் தான். இதுக்கப்புறமா தான் டிராகன் டூடெல்லாம் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறமா தான் அந்த படத்தோட ஷூட்டிங்கே தொடங்கினாங்க. ஸோ அதனால லவ் டுடேல பார்த்த அந்த பிரதீப் ரங்கநாதனுடைய அந்த ஷேடை வந்துட்டு இந்த படத்தோட இந்த ட்ரெய்லர்லயே பார்க்க முடிஞ்சுது. அதே ஷேடு. ஸோ டிராகன் டூட்லாம் வந்துட்டு தலைவர் வந்துட்டு நல்லா அவருடைய இதெல்லாம் மாத்திக்கிட்டாரு, ஆட்டிடியூட் அதெல்லாம் மாத்திக்கிட்டாரு, ஸ்டைல் எல்லாம். ஸோ பார்ப்போம் இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க இந்த ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன்ஸ் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த படத்துக்கு நீங்க எவ்வளவு ஹைப்பா இருக்கீங்கிறது சொல்லுங்க. ஸோ உங்களை வந்துட்டு இன்னொரு வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ். தட்ஸ் சௌந்தரராஜன். பை.